இந்த சிறுவர்கள் தான் பெரும்பாலும் முன்னாள் ரெண்டையும் சேர்த்து பார்க்க போகிறோம். சில்லு வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். தள்ளுறதும் இன்றைய நாள் எத்தனை நாள் திருவிழா? 21. இந்த திருவிழா எப்படி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைய தினம் ஒரு தங்க ரதத்தில் வெளியிலே சுவாமி அப்படியே கொண்டு வர போகிறாங்க. அதை சிறுவர்கள் தான் பெரும்பாலும் இழுப்பாங்க. என்ன சின்ன பிள்ளையெல்லாம் அதிகமாக இழுப்பாங்க. அதை வேல் விமானம் என்று அழைக்கிறாங்க. எப்படி இழுக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தங்க கலரில் அந்த ரதம் இருக்குமே இப்போ சுவாமியை வெளி வீதியில் கொண்டு வர போகிறாங்க. காலை திருவிழா மாலை திருவிழா ரெண்டையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இதோட யூடியூப் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க காணொளியில் போகலாம். 21ஆம் நாள் திருவிழா கஜவல்லி மகாவல்லி உற்சவம் எப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி காலை திருவிழாவை பார்க்க போகின்றோம். சிங்கத்திலே எழுந்தருளி இருக்கும் சூலாயுதம் வைத்திருக்கின்ற காளியினுடைய மண் சிற்பத்தை செய்து கொண்டிருக்கின்றார் பாருங்கோ. மென்மையாக இன்றைய நிலைமை மப்பும் மந்தாரமாக இருக்கின்றது பாருங்கோ. இன்றைய நாள் சுவாமியை கிழக்கு வாசல் வீதியால் கொண்டுராமாய் தெற்கு வாசல் கோபுரத்தால் வெளி வீதி உலா வந்து கொண்டிருக்கின்றார் பாருங்கோ. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் மேற்கு வாசல் தாண்டி வடக்கு வாசல் குபேர வாசல் கோபுரத்துக்கு அருகில் நிற்கிறோம் பாருங்க. நிறகிடம் குத்து விளக்குகள் வைத்து இன்றைய நாள் கஜவல்லி மகாவல்லி உற்சவம் கால நேரத்தில் எப்படி இடம்பெறுகிறது என்று சொல்லி பாருங்க. நாவல் மற்றும் வெள்ளை நிற பூக்களால் ஒரு மெரூன் கலர் குடைன்னு சொல்ல செந்நிற கலர் குடையிலே இன்றைய நாள் சுவாமியை வந்து எழுந்தருள செய்திருக்கின்றார்கள். பாருங்க, தங்க திருவாசி அப்படி இன்றைய நாள் சுவாமியினுடைய நகை வேலைப்பாடுகளை பாருங்க. கஜவல்லி மகாவல்லி உற்சவம் இப்படித்தான் காலையிலே இடம்பெறுகின்றது. இப்பொழுது சுவாமி பாருங்க கிழக்கு வாசல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து எங்களுடைய சொந்த ஒருவர் வந்திருக்கார். நீண்ட நேரம் இவரோட உரையாடினேன். ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக. வணக்கம், எந்த நாட்டிலேருந்து வந்துக்கிறீங்க? லண்டன்லேருந்து வந்திருக்கேன். அப்பன் உங்களோட நான் கொடியத்துலேருந்து பார்க்குறேன். நான் நல்ல வடிவாக செய்கிறீங்க, தொடர்ந்து இப்படி வடிவாக செய்யுங்க. சந்தோஷம். உங்களால் இதெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம். நாங்கள் சொந்தமாக தொடர்ந்து செய்யுங்க. இன்றைய கஜவல்லி மகாவல்லி உற்சவம் எப்படி இருக்குது? நல்ல வடிவாக இருக்குது. அம்மன் தங்க எண்ணத்தில் வந்துருக்கிறா. வடிவாக இருக்குது. நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. தெற்கு வாசல் வீதி பாருங்க. இப்பொழுது சுவாமியை உள்ளே கொண்டு செல்ல போகிறார்கள். காலையிலே இந்த வாசல் வீதியால் தான் இன்றைய நாள் சுவாமியை வெளி வீதி உலா கொண்டு வந்தார்கள். இதுதான் இன்றைய நாள் வெளி வீதி உலா வரும் வேல் விமானம். பார்க்க அப்படியே தெரியும். முன்னால் 2 குதிரைகள் சுற்றி வர வந்து அலங்காரங்கள் தான் பாருங்க. பூ அலங்காரங்கள், தாமரை அலங்காரங்கள், சுற்றி வர அலங்காரங்கள். அதோட முக்கியமாக இந்த சில்லு வந்து சற்று வித்தியாசம். அப்படியே நேற்று நாங்கள் பார்த்த வாகனத்துக்கும் இந்த வாகனத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து மேலே வந்து ஓவியங்கள் இருக்காது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் திருமண மண்டபங்களில் பார்ப்பீங்க. அதாவது இப்போ கட்டுற வீடுகளுக்கெல்லாம் இப்படி தான் அலங்காரங்கள் வந்து உள்ளே வந்து கொண்டு வருகின்றார்கள். அப்படி அந்த வேல் விமானத்தை சுற்றி வந்து இந்த அன்னப்பட்சி வந்து காணப்படும். அன்னப்பட்சி அலங்காரங்கள் காணப்படும். வேல் விமானத்தை சுற்றி 6 தூண்கள் இப்படி இருக்கும் பாருங்க. 6 தூண்கள்லையும் இப்படி வந்து அன்னப்பட்சி அலங்காரங்கள் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, குதிரையை பாருங்க. குதிக்கின்ற தோற்றத்தில் 2 குதிரைகள். இந்த வாகனத்தை பெரும்பாலும் சிறுவர்கள் தான் வந்து இழுத்து கொண்டு செல்வார்கள். வடக்கயிறை பாருங்க அப்படியே சுற்றி வர அமைக்கப்பட்டிருக்கும்.
அப்படி எங்களை முருகப்பெருமானுடைய சிற்பங்கள், கொடி அலங்காரங்கள், சுற்றி வர அலங்காரங்கள் தான். மேலே பாருங்கள், கலசம் போன்ற ஒரு அமைப்பு. இது கட்டடங்களுக்கு மேலே இருக்கிற அமைப்புகள் மாதிரி தான். மரத்தை ஊடகமாக கொண்டு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் பொன்னிற வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது. 5:50 இப்பொழுது சுவாமியை எப்படி கொண்டு வருகின்றார்கள் என்று பாருங்கள். குடை அலங்காரங்களை பாருங்கள், சுவாமியுடைய சாத்துப்படி அலங்காரங்கள் எப்படி இந்த சுவாமி வரும்பொழுது இருக்கும் என்று பாருங்கள். விமானத்திலே முருகப்பெருமானை ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு பக்தர்கள் என்ற நாள் திரண்டு வந்திருக்கார்கள் என்று சொல்லிட்டார்களோ. மீன் விளக்குகள் ஒளிரப்பட்டதுக்கு பிறகு வேல் விமானத்தை பாருங்க. அலங்காரா நல்லூரா பாருங்க. சரியாக 6 மணிக்கு கோபுர மணி ஒலிக்க சங்கு சத்தங்களோட இன்றைய நாள் வேல் விமான திருவிழாவை பக்தர்கள் இழுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய பேருக்கு இது ஒரு கேள்வியாக இருந்தது. ஒரு சிறுவனம் வந்து கேட்டார், இந்த சேவல் வாகனம், இந்த சேவலை பற்றி சொல்லுங்க அண்ணாண்டு. இந்த சேவல் வந்து அந்த ஒலி வாங்கி, அதாவது நீங்கள் அலங்காரா நல்லூரா மேலும் ஆலய மந்திரங்கள் எல்லாம் வெளி வீதி உலா வரைக்கல இதில் தான் கேட்கும் மக்களுக்கு. இப்பொழுது முன் கோபுரத்துக்கு முன்னாலே மேளதாள வாத்தியங்களோட பாருங்கள், 2 தீப்பந்தங்களுக்கு முன்னாலே வேல் விமானத்தில் சுவாமி இருக்கின்றார். முன்னாலே வந்து பக்தர்கள் இழுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்கோ, சுவாமி இப்பொழுது தெற்கு வாசல் நோக்கி திரும்பி விட்டார். முன்னுக்கு வந்து சிறுவர்கள் தான் இந்த வேல் விமானத்தை வந்து இழுத்து கொண்டு வருகின்றார்கள். நீங்களும் சிறுவர்களை கூட்டிக் கொண்டு வந்தால் வேல் விமானத்தை வந்து இழுக்கலாம். சனிக்கிழமை சப்பர திருவிழா, ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா. பாருங்கள், சப்பரம் எப்படி தயாராக இருந்து ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க. இப்போ தெற்கு வாசல் நோக்கி வேல் விமானம் சென்று கொண்டிருக்கிற அதே நேரத்தில் கிழக்கு வாசலில் பக்தர்களை பாருங்கள். தெற்கு வாசல் நோக்கி இப்பொழுது சுவாமி வந்துவிட்டார். பாருங்கோ, பெருமையை இப்படியே என் வாழ்வு முடிந்து போமோ. துறவின் மொழியை உணரும் குணபூரனே, துறவின் மொழியை குணத்தீராக இருந்த வழியை விரும்பியலையும் இந்த பூமியின் நாயகனே முருகா வழி விக்ரமமே மகிழ்வாய் துறவின் கொடியை உணரும் குணபூரனே அறியாமையினா பெருமையை உணராமல் இந்த வாழ்வு முடியலாமோ. இன்றைய நாள் சுவாமியினுடைய சாத்துப்படி வேலைப்பாடுகளை பாருங்கள். ஒரு மென்மையான ஒரு மஞ்சள் ஒலி அந்த பொன்னிற வேல் விமானத்திலே படும் பொழுது அதனுடைய அழகோ அழகு, சொல்ல வார்த்தையே இல்லை.
பாருங்கள், பின்னுக்கு வந்து ஒரு ஆலய குருக்கள் 3 பேர் இருக்கின்றார்கள். சிறுவர்கள் தான் இழுத்து கொண்டு செல்கின்றார்கள். மேற்கு வாசல் நோக்கி பக்தர்கள் புடைசூழ பாருங்க சுவாமி எப்படி நகர்ந்து செல்கின்றார் என்று சொல்லி பாருங்க. பக்தர்கள் அலங்காரா நல்லூரா என்று சொல்கின்றார்கள். 6:25 பாருங்க. மேற்கு வாசலுக்கு சுவாமி வந்துவிட்டார். மேற்கு வாசல் பிள்ளையார் கோவில். சுவாமி இந்த இடத்துல இப்பொழுது மேற்கு வாசலிலிருந்து வடக்கு வாசல் வீதிக்கு சுவாமி வந்து கொண்டிருக்கின்றார். பாருங்க, முன்னாலே சிறுவர்கள் வடம் பிடித்து இழுத்து கொண்டிருக்கின்றார்கள். சிறிய வடம்தான் இது, ஒரு சிறுவர்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும். நீங்களும் யாராவது சிறுவர்களாக இருந்த பொழுது இப்படி வேல் விமானம் இழுத்திருந்தால் கீழே கருத்துக்களை தெரிவிங்க. பக்தர்கள் எப்படி இந்த வடக்கு வாசல் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பாருங்க. இப்பொழுது கிழக்கு வாசல் நோக்கி சற்று நேரத்தில் சுவாமி திரும்ப போகின்றார். அநேகமாக நான் ஒரு விஷயம் அவதானிப்பேன். இன்று 21ஆம் நாள் இந்த விஷயத்தை என்று சொல்லி ஆகணும். எல்லோரும் இந்த இடத்துக்கு, அதாவது இந்த கிழக்கு வாசல் நோக்கி திரும்புகின்ற இந்த வடமுனை இந்த கோயிலுக்குள்ளே செல்வார்கள். இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் வந்து மகா கும்பாபிஷேகம் பாருங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நல்லூர் வடகீழ் வீதி அருள்மிகு ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் தேவஸ்தானம். இதுதான் கோபுரம் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். போன வருஷமும் இப்படி தான் இருந்தது. இந்த ஆலயத்துக்கு எல்லோருமே செல்வார்கள். எங்களுடைய சொந்தங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய அயல் நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. கேட்போம், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? வணக்கம், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? வணக்கம், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். டி நகர் ஏரியாவிலேருந்து வந்திருக்கேன். உங்களுடைய பெயர்? பெயர் கோவிந்தராஜன். உங்களுடைய பேர்? கலைமதி. கலைமதி. ஓகே. எப்படி இருக்குது இந்த நல்லூர் கோயில்? அதாவது தமிழகத்தை விட சிறப்பாக இருக்குன்னே சொல்லணும். என்ன காரணம் சொன்னீங்கன்னா, பொதுமக்கள் அத்தனை பேரும் பொறுமையாக நின்று காத்திருந்து இந்த கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அது அந்த கூட்டம் வந்து கலையாமல் ஒரு ஆசையாக ஆர்வமாக ஒரு அன்பாக இருக்காங்க. அது எனக்கு வந்து இந்த பரபரப்பான உலகத்தில் இருக்கிற மக்கள் மாறி பக்திமயமாக இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பனையாகவும் இருக்குது. உங்களுடைய உணர்வை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கும் அப்படி தான். ஏன்னா அங்கே வந்து ஒரு தள்ளுறதும் நான் முந்தி நீ முந்தின்ட்டு போகிறதும் இல்லாமல், ஏன்னா சென்னை வந்து மீதி ஊர்களை பார்க்கும்போது ஃபாஸ்ட்டான லைஃப். ஸோ அதனால் புஷ்அப் இருக்கும். எல்லாம் கோயில் இப்போ இது வேலைக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். ஸோ அந்த புஷ்அப் இல்லாமல் மக்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் முறையாக வாரீங்களா நல்லூர் கந்த சுவாமி கோயிலுக்கு? முதல் முறையாக வர்றோம். நாங்கள் கொழும்புக்கு நிறையா வந்திருக்கோம். அந்த பெட்டா மார்க்கெட்டில் சில பணிக்காக வந்திருக்கோம், அது அலுவலக பணிக்காக. இப்போ தான் இந்த கோயிலுக்கு வந்தது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. ரொம்ப சந்தோஷம். நன்றி, ரொம்ப நன்றி. பாருங்கோ, வேல் விமானத்துக்கு பின்னால் என்ன இடம்பெறுகின்றது பாருங்கோ. சிறுவர்கள் எல்லாம் பக்தி பாசுரங்களை வாய்ந்து படித்து கொண்டு வருகின்றார்கள். மணி 53 பாருங்கள். மெதுவாக வேல் விமானத்திலே முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். கோபுரத்துக்கு முன்னாலே வந்து விட்டோம். முன் கோபுர வாசலுக்கு முன்னாலே பாருங்கோ, என்னெல்லாம் இடம்பெறுது என்று பாருங்கோ. தீப்பந்தங்கள், அப்படியே சங்குகள் முழங்க, மேளதாள வாத்தியங்கள், அப்படியே முன் கோபுரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேள வாத்தியங்கள் இப்பொழுது முன் மண்டபத்துக்குள்ளே வந்து விட்டார்கள் பாருங்கோ. வேல் விமானத்தை முன் வாசலுக்கு முன்னாலே கொண்டு வந்து விட்டார்கள். பொழுது குடைகளை கொண்டு வந்து விட்டார்கள் பாருங்கோ.
கொண்டு செல்கின்றார்கள் என்று சொல்லி பார்த்திருப்பீர்கள். பாருங்கள் அந்த குடைகளுடைய நேர்த்தியை பாருங்கள். இன்றைய நாள் இரவு பொழுதிலே சுவாமி சென்றதன் பின்னர் எவ்வளவு பக்தர்கள் முன்னாலே திரண்டு நிற்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்க. இன்றைய நாள் ஜாக கொண்ட பூஜை இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. இன்றைய காலை திருவிழா மாலை திருவிழா ஒன்றாக நாம் பார்த்தோம். மறக்காமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க, ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தான் காணொலிகள் பார்ப்பார்கள். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் போய் சேரும். நாளைக்கு காலை திருவிழா ஒன்று இடம்பெறும். அது பார்க்க அப்படி இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழா. அந்த திருவிழாவை நான் எப்படியும் இலங்கை நேரப்படி 1:30 போட்டுவிடுவேன். மறக்காமல் பாருங்கள். இரவு திருவிழாவும் கிட்டத்தட்ட அனலாவாக ஒரு 10:30 போட்டு விடுவேன். அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் முறை என்றும் உங்கள் அன்பான விது. நன்றி உறவுகளே.